ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மால்புவா செய்யலாமா? அதுக்கு மைதா பால் எடுத்துக்கோங்க. இந்த மைதாவும் பால் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏலக்காய் எடுத்து தட்டிக்கோங்க. நல்லா இந்த தூள் பண்ணி வச்சு ஏலக்காய் போட்டுக்கோங்க. இது கொஞ்ச நேரம் அப்படியே ஊற விடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு சிறிதளவு வெறும் கோவா எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. தண்ணியாக கரைச்சிக்கோங்க. இந்த கரைச்சி வச்ச மைதாவில் இந்த கோவாவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. கேஸ் பற்ற வச்சுக்கோங்க. தேவையான அளவு சர்க்கரை கொட்டிக்கோங்க. இது தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா கம்பி பதம் வர வரையும் பாகு எடுக்கணுங்க. ஒரு ஏலக்காய் ஒன்று தட்டி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. இந்த பத்துக்கு வந்தோடனே நிறுத்திடுங்க அடுப்பை. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸில் மாவு எடுத்துக்கோங்க. ஒரே இடத்துல ஊற்றணும். நல்லா வேகட்டும். நல்லா இந்த மாதிரி சிவந்து வந்து மால்புவா ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கு கொடுங்க. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.